வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் கேட்டது உடனே கிடைக்க, நினைத்தது உடனே நடக்க, வாராகி அம்மாவோட மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய கடன், உங்களுடைய வறுமை, உங்களுடைய பண தேவை, முக்கியமாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது என்னன்றதை தெளிவாக அந்த பதிவில் சொல்கிறேங்க. நிச்சயமாக முதன்முறை இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்றப்போ ஒரு மிக பயனுள்ள பதிவை பார்த்து ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாராகி அம்மாவை வழிபடுறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். வாராகி அம்மன் வழிபாடுன்றது கண்டிப்பாக இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வரீங்க. ஆனால் வாராகி வழிபாடுன்றது இப்போ துவங்கிறது கிடையாதுங்க. மன்னர்கள் காலம் தொட்டே வாராகி வழிபாடு இருந்து வருது. ராஜராஜ சோழன் உள்ளிட்ட பல மன்னர்களும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வாராகி தேவியை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கு போவாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் கூட வாராகி விழா எடுத்து வழிபட்ட பிறகுதான் தசை விழா உள்ளிட்ட அனைத்து விழாக்களும் தொடங்குவாங்க. தற்போதும் அது கடைபிடிக்கப்படுகிறது. வாராகி அம்மனை வழிபட்டா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். யாராச்சும் உங்களுக்கு வேணும்னே குடைச்சல் கொடுக்குறாங்க, வியாபாரம் செய்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துலன்றப்போ அதில் நிவர்த்தி ஆகும். கடன் தொல்லைகள்லாம் விலகும். முக்கியமாக வெற்றிகள் குவையும். பன்றி முகமும் பெண் உடலும் கொண்ட வாராகி அம்மன் சர்வசக்தி படைத்த தெய்வமாகவும் தன்னை வணங்கும் பக்தர்களோட வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் எளிய தெய்வமாகவும் இருந்து வராங்க. அதனால அம்பாலோட ஒரு வடிவமாக பார்க்கப்பட்ட வாராகி அம்மன் சப்த கன்னியர்களில் ஒருவராக விளங்குவ வாராகி தேவி காக்கும் தெய்வமாகவும் கேட்ட வரங்களை தரும் தெய்வமாகவும் விளங்குறாங்க. வாராகி அம்மன் மகாவிஷ்ணுவோட வடிவமாக கருதப்பட்டாலும் 3 கண்களுடன் திகழ்வதால இவ சிவனின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறாங்க. மகா சக்தியோட வடிவமும் விளங்குறதால இவளோட சக்தி அம்சமாகவும் பார்க்கப்படுறாங்க. கலியுலகத்தில் காவல் தெய்வமாக விளங்குற வாராகி தாயை நீங்கள் வழிபடணும்னு நினச்சிங்கன்னா பஞ்சமி திதியில் வழிபட்டீங்கன்றப்ப எப்படி முருகருக்கு சஷ்டியோ சிவபெருமானுக்கு பிரதோஷமோ அது மாதிரி வாராகி தேவிக்கு பஞ்சமி திதி வழிபட்டீங்கன்றப்போ அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதீதமாக கிடைக்கும். பஞ்சமி எந்த நாளில் வந்தாலும் அந்த நாளில் வழிபடுங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? சரி, வாராகியை வழிபடணுன்றப்போ என்னெல்லாம் செய்யணுன்றப்போ ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் வாராகி படம் இருக்குன்றப்போ நல்லது, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாராகி படம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாராகி படம் தினமுமே வச்சுருக்கீங்க வீட்டிலன்றப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டே இருக்கணும். எப்படி வேலு சிலையெல்லாம் வச்சுன்றப்போ அவங்களுக்கு அபிஷேகம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணணுமோ அதே மாதிரி தான் வாராகி அம்மனோட படத்தை வச்சுருக்கீங்கன்றப்ப ஏதாச்சும் ஒரு திராட்சையோ ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளம் பழமோ ஒரு கிழங்கு அவிச்சு வைக்கிறதோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்களுக்கு அமிர்தமாக படிச்சுட்டு வரணும். இந்த மந்திரங்கள் நிறைய கை கொடுக்குங்க. அது என்ன மந்திரன்றதை பார்க்குறாங்களா? ஃபர்ஸ்ட்டு மந்திரம் தெரிஞ்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌம் க்ளீம் வாராகியே நமக. இதில் ஓம் அப்படின்றது பிரணவ மந்திரங்க. ஸ்ரீம்ன்றது பீஜ மந்திரம், எதிரிகள் தொல்லை நீங்கும். சௌம் அப்படின்றது பீஜ மந்திரத்தோட நினைச்ச காரியம் அனைத்தும் நடத்தி கொடுக்கும். க்ளீம் அப்படின்ற பீஜ மந்திரம் வெற்றிக்கு வெற்றி மேல் கொட்டி கொடுக்கும். இந்த மந்திரத்தை தினமுமே வீட்டில் வாராகி அம்மனுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றிட்டு வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நிறைய மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மிகவும் எளிமையான ஒரு மந்திரம். நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போது ஒரு சில தெய்வங்கள் புதுசாக பூஜை அறையில் வைக்கணுன்றப்போ ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இல்லைங்களா? வாராகி அம்மன் படம் உங்கள் வீட்டில் வைக்க அனுமதி இல்லை அப்படின்றப்ப பிரச்சனை கிடையாது. அவங்கள ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு ஒளி உருவமாக அவங்கள வழிபட்டிங்கன்னா கூட காமாட்சியன் விளக்கில் அவங்க ஒளி காமிப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் அவங்க காமாட்சியன் அம்மன் விளக்கில் அவங்களுடைய பன்றி முகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த முகம் எனக்கு தெரிஞ்சுது. இது கட்டுக்கதை எப்படிலாம் கிடையாது. என்னோடய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் முழு மனதார ஆத்மார்த்தமாக வழிபடுறீங்கன்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு அவங்க காட்சி கொடுப்பாங்க. கனவுல வருவாங்க. ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கிறப்ப தடுத்து நிறுத்துவாங்க. ஏதாவது ஒரு கெட்டது வர்றப்போ உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கூடயே இருப்பாங்க. அதனால தான் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை கை கொடுப்பாங்க. அதனால் எப்போவுமே தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. தெய்வம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு நாள் சரி பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொடுப்பாங்க. இந்த வாராகி மந்திரம் ஒரு பயனுள்ள மந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நன்றி சகோதர சகோதரிகளே.